ஹாய் ஹலோ இரன் வெல்கம் பேக் டு அவர் ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஓடிஐ இந்தியா vs ஸ்ரீலங்காவோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து டாஸ் நடந்துச்சு. டாஸில் வந்து என்னென்னா ரோஹித் சர்மா வந்து டாஸ் வந்து ஜெயிக்கல. அப்போயே அவரோட வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருந்தார், டாஸ் இப்பயும் ஜெயிக்க முடியலன்னு. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் பேட்டிங் ஆட வந்தது என்னென்னா பதும் நிசாங்கா. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா வந்த உடனே திரும்பி போயிட்டார் சிராஜோட பாலில். அப்புறமேட்டு என்னென்னா ஒரு குட் பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்சமாக உண்டாச்சு. அவங்க வந்து என்னென்னா ரொம்ப ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு போனாங்க. என்னடா அது எப்படி ஆகுதுன்னு பார்த்துட்டு இருக்கக்குள்ள நல்லாவே போட்டிருந்தாங்க இந்தியா வந்து பவுலிங்கு. ஒரு 10 ஓவருக்கு மேலேயே வந்து என்னென்னா நல்லா டேர்ன் ஆக ஆரம்பிச்சிச்சு அக்செப்ட் பண்ணுறதுக்கு. நல்லா க்ரிப்பும் ஆச்சு பால். நம்ம வந்து எதிர்பார்த்தது என்னென்னா ஒரு நைட் டைமில் ஒரு ஈவினிங் டைமில் ஒரு லைட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்னென்னா க்ரிப் ஆக ஆரம்பிச்சு. ஆனால் அது வந்து என்னென்னா 10 ஓவர் முடியக்குள்ளேயே வந்து இந்தியாவுக்கே க்ரிப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் நைட் டைம் வந்து எவ்வளோ டேர்ன் ஆகுன்ட்டு. நல்லா வந்து அது அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர் எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணி ரன்னை வந்து ஃபுல்லாக வந்து கண்டெயின் பண்ணிட்டாங்க. அவங்களால் அடிக்க முடிஞ்சது வந்து என்னென்னா 240 ரன்ஸ் தான் வந்து அடிச்சிருந்தாங்க. அதுக்கு இந்தியா அடித்தது எவ்வளோனா 208. இவ்வளோ தான் வந்து அடிச்சிருந்தாங்க. அதில் வந்து என்ன கமிண்டோ மெண்டிஸ் ஒரு 40, அபிஷ்கா ஃபெர்னாண்டோ ஒரு 40, வாஷிங்டன் சுந்தர் வந்து நல்லா பவுலிங் போட்டிருந்தார், 3 விக்கெட் எடுத்திருந்தார். நெக்ஸ்ட் வந்து குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டு. இதில் வந்து என்னென்னா முக்கியமாக பேச வேண்டிய பேர்கள் வந்து 2 பேர் இருக்குது ஸ்ரீலங்கன் சைடில். அவங்கள பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் வந்து அனலைசிஸ் பண்ணலாம். ரோஹித் சர்மா வந்து என்னென்னா ஓப்பனிங் இறங்கினார். அவர் வந்து என்னென்னா எப்பயும் போல் பல இன்டென்ட் செம்மையாக ஆடினார் ஓப்பனிங்கில். சுப்மன் கில் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார் அவருக்கு. அவர் ரன் அவ்வளோ அடிக்கல. இன்னும் ரோஹித் சர்மா பயங்கரமாக அடித்தார். இவரை பற்றி தான் வந்து பேசலாம்னு சொன்னேன். ஜெஃப்ரி வேண்டர்ஸ் இவர் வந்து என்னென்னா யார் சாமினி அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. இந்தியாவோட டாப் ஆர்டர் மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே தூக்கிட்டார் இவர் ஒத்தாளா. மேட்சையே மாற்றிட்டாருன்னு நம்ம சொல்லலாம். நல்லா பவுலிங் போட்டார். நல்லா அவருக்கு தகுந்த மாதிரி நல்லா டேர்ன் ஆச்சு. பிட்சை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா பாலை வந்து ஸ்லோ பண்ணிட்டார். அவரோட ஸ்பீடே வந்து பார்த்தீங்கன்னா 80, 81 அந்த லெவல்லே வச்சுக்கிட்டார். கரெக்டாக நல்லாவும் போட்டிருந்தார். அக்ஷர் பட்டேல் அவர் ஒரு பக்கம் நல்லா பேட்டிங்னார். ரோஹித் சர்மா மாதிரியே கரெக்டாக வந்து நல்லா இன்டென்ட் காட்டினார். மீதி யாராலையும் வந்து இது பண்ண முடியல. இதில் வந்து என்னென்னா கம்பீர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரா டீமை, அதுதான் வந்து பார்க்கணும். இப்போ வந்து என்னென்னா ஒரு விஷயம் வந்து பார்த்துருப்பீங்க, கேஎல் ராகுல் வந்து எந்த பொசிஷனில் வந்து இறங்குவாங்கன்னா நம்பர் 4, நம்பர் 5. ஆனால் அவர் இறங்குனது வந்து என்னென்னா நம்பர் 8ல். நம்பர் 5ல் இறங்குறவர் 4ல் இறங்குறவர் எப்படி நம்பர் 8ல் வந்து விளையாட முடியும்னு வந்து எனக்கு தெரியல. அவங்க வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணாங்கன்னா டீம் இறக்கி விட்டாங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. இதில் வந்து சரித்த சிலங்க நல்லா போட்டிருந்தார். அவங்க நல்லா போட்டதுக்கு இவர் தாங்க பயங்கர ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் அப்படியே தெரிச்சிட்டாரு சமிக்க கருணாரத்னே அப்படி தான் வந்து சொல்லணும். அப்படியே வெளியே வந்து அவரால் டான்ஸ் ஆக முடியல. அப்படியே ஒவ்வொரு பாலுக்கும் அக்ரெஷன் காமிச்சிட்டு இருந்தார் வெளியே. எல்லாமே அதை நோட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கம்பீர் வந்து எப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரா என்னன்னு வந்து தெரியல. ஆனால் இந்த ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் வந்து என்னென்னா வேர்ல்டு கப்பில் ஃபைனல் வரையும் வந்தாங்க. டாப் 4ல் வந்து எல்லாமே ரைட் ஹேண்டராக இருக்காங்கன்ட்டு. இப்போ வந்து என்ன ஆகுனா தேர்ட் ஓடியில் ஒருவேளை ரிஷப் பண்ணிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து என்னென்னா ஒரு இதாக வந்து தெரியுது. ஏன்னா வந்து அவங்க ரொம்ப நம்புறது வந்து யாருன்னா லெஃப்ட் ஹேண்டர் வந்து என்னென்னா உள்ளே வரணும் டாப் ஆர்டரில் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக கேஎல் ராகுலோட பொசிஷன் வந்து கீழே இருக்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.